2026 தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. இந்த சூழல்ல வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை முடிச்ச கையோட நமக்கு நேர்காணல் கொடுக்கறதுக்காக இருக்காரு MP திரு கார்த்தி பி சிதம்பரம். இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் நான் இதை குறிப்பிட்டேன்னா சார், நம்ம லாஸ்ட் டைம் பாராளுமன்ற தேர்தல் அப்போ இதே மாதிரி இன்டர்வியூ பண்ணோம். அப்ப கேம்பெயின் ஃபுல் டே நான் உங்களோட டிராவல் பண்ணேன். இப்பயும் பாக்குறேன், நேத்து ஈவினிங்ல இருந்து டெல்லியில இருந்து வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டம் அடுத்துன்னு ஷெட்யூல் போயிட்டே இருக்கு. பட் உங்க ஸ்மைலும் அந்த எனர்ஜியும் போகவே இல்லை. என்ன உங்க சீக்ரெட்? எனர்ஜி இருக்கணும்ல. எனர்ஜி இருந்தா தான் டீம்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு டெம்போ வரும். ஒரு எலெக்ஷன்ன்றது ஒரு திருவிழா. அந்த திருவிழாவை எல்லாரும் கொண்டு போகும்போது நம்ம லீட் பண்றோம்னா கேம்பெயினை அந்த டெம்போவை கொண்டு போனோம்னா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். நம்ம சோர்வு காமிக்க கூடாது. எனக்கு எனர்ஜிக்கு என்ன காரணம்னா, ஒரு உடற்பயிற்சி ஓரளவுக்கு பண்ணுவேன், நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன்னு சொல்ல முடியாது. அது தூங்குனா நல்லா இருக்கும், ஆனா ரொம்ப தேர்தல் சமயத்துல தூங்க விடவும் மாட்டாங்க. போன் இது எங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு டெல்லியில. அதனால நிறைய போனு ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 24/7 ஒருத்தர் அரசியல்வாதியாவே இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்களுக்கும் மற்ற விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்? 24/7 என்ன தெரிஞ்ச வரைக்கும் எந்த அரசியல்வாதியுமே இருக்கிறது கிடையாது. பொய். ஏன்னா எவ்ரிபடி ஹஸ் அ பிரைவேட் லைஃப், ஒரு பர்சனல் லைஃப் இருக்கதானே செய்யுது. என்ன 24 மணி நேரம் அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க? அப்படியே சிந்திச்சுட்டே இருக்காங்களா, இல்ல என்ன ஏதாவது பிரகடனம் செஞ்சுட்டே இருக்காங்களா, இல்ல சும்மா மக்களை போய் பாக்குறாங்களா? அதெல்லாம் கிடையாது. பாலிட்டிஷியன்ஸ்க்கு டெஃபினட்டா அதர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலி இல்லாதவங்களுக்கு மற்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பர்சனல் டைம் இருக்கும், பிரைவேட் மூமெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு புஸ்தகம் படிப்பேன், எனக்கு டென்னிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், டென்னிஸ் ஃபாலோ பண்ணுவேன். கிரிக்கெட் முன்னாடி பிடிச்சது, இப்போ இந்த IPL வந்ததுலேருந்து ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கிறது இல்லை, அவ்வளோ பார்க்கல. பட் மற்ற ஸ்போர்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவேன், செஸ் ஃபாலோ பண்ணுவேன், கரண்ட் அஃபேர்ஸ் வேர்ல்டில் மற்ற நாடு நடக்கிறது எல்லாத்தையும் பற்றி படிப்பேன். நிறையா பிளேனில் போகிறதுனால இந்த வெப் சீரிஸு, சினிமா அதெல்லாம் நிறைய பார்ப்பேன். இப்போ கடைசியாக பார்த்த வெப் சீரிஸ் இப்போ அவனை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மர்டாக் ஃபேமிலி பற்றி ஒரு டைனாஸ்டின்னு ஒன்று இருக்கு. அது மர்டாக் ஃபேமிலி பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். இப்போ அது தேவைப்படுற ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணியே ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி நம்ம போலாம். இப்போ டென்னிஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, டென்னிஸா பாலிடிக்ஸா? டென்னிஸ் தான். ஓகே, அப்போ பார்லிமெண்டா பாஸ்போர்ட்டா? பார்லிமெண்ட்ல நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டிராவல் ஒரு பெரிய எஜுகேஷன். எனக்கு லைஃப்ல நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட். நான் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்ததுனால ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வெளிநாடுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் முதல் தடவை வெளிநாடு முதல்ல ஸ்ரீலங்கா ஒரு தடவை போனேன். பட் ஆனால் 85, 86 இருந்து நான் கன்சிஸ்டண்டா வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அமெரிக்கா, இங்க நிறைய நாட்டுக்கு போயிருப்பேன். நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 நாட்டுக்காவது போயிருப்பேன். அமெரிக்காவில் படித்தேன் அண்டர் கிராஜுவேட் டிகிரி, அதுக்கப்புறம் லா டிகிரி இங்கிலாண்டில் படித்தேன். இப்போவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 6-8 தடவை வெளிநாடு போயிடுவேன். அதனால எனக்கு வெளிநாடுன்றது ஒரு பெரிய எஜுகேஷன். அந்த ஊரில் போய் பார்க்கறது, அந்த கலாச்சாரம், அந்த பீப்புள், அதனால அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கிறது. அதனால டிராவல் என்னுடைய எசென்ஷியல் பார்ட் ஆஃப் மை லைஃப். இன்னைக்கு நாளைக்கு நீ டிராவலே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஓகே, அண்ட் உங்கள்கிட்ட பெட்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ டாக் வாக் போறது பிடிக்குமா, டிபேட்டா? என்னுடைய நாய்க்குட்டிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க கூட யோசிக்கவே இல்லை. இங்க எங்க வீட்டுல 2 இருக்கு. மெட்ராஸ் வீட்டுல 2 இருக்கு. பெக்கி அண்ட் டெய்ஸின்னு 2 இருக்காங்க. இங்க அது இருக்கிறது கிரி. கிரி இப்ப என்னை பார்த்ததுனால என் கூட வரணும்னு. கிரி ஒரு ரவுடி. கிரி இப்ப அவுத்து விட்டோம்னா அது எல்லாம் ஓடி போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரியான ரவுடி. இப்ப என்னை பார்த்ததுனால அது கொஞ்சம் வைன் பண்ணிட்டு இருக்கு, என்ன கூட வரணும்னு. அதனால எங்களுக்கு எப்ப கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி பெட்ஸ் எல்லாம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெட்ஸ் வர ஆரம்பிச்சு. ஆனா அது மேல ரொம்ப அட்டாச்மெண்ட். இப்ப கூட கை பாத்தீங்கன்னா கீரி இருக்கு. இது பெக்கி தான் கீரி விட்டுருச்சு 2 நாளைக்கு முன்னாடி. பொலிட்டிக்கலா கொஞ்சம் ரேபிட் ஃபயர் போலாம். இப்ப திமுக உடனான கூட்டணி இது பலமா, சர்வைவலா? நெசசிட்டி. இன்னைக்கு கூட்டணி இல்லாம காங்கிரஸ் கட்சி நேரா தேர்தலை சந்திக்க முடியாது. கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்க வேணும். இந்த திமுக கூட கூட்டணி என்பது 2004 துவக்கப்பட்டது. இந்த சீரீஸ் ஆஃப் கூட்டணி இது சோனியா காந்தியும் கலைஞர் அவர்களும் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதனால இந்த கூட்டணி ஒரு டைம் டெஸ்டட் கூட்டணியை தான் பாக்குறேன். 2014 தவிர எல்லா எலெக்ஷனையும் ஒன்னா தான் நின்று இருக்கோம். இன்னும் பெரும்பாலான தேர்தலில் நல்ல வெற்றி பெற்றிருக்கோம். காங்கிரஸ் கட்சி இன்னும் தனியா ஒரு தேர்தலை சந்திக்கவோ, ஒரு அணிக்கு தலைமை தாங்கி தேர்தலை சந்திக்கும் அளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டில்
அந்த நிலைக்கு வரல என்பதுதான் ஒரு யதார்த்த உண்மை. அப்ப தொகுதி பங்கீடு இது ஃபேர் இல்ல ஃபோர்ஸ்ட்? தொகுதி பங்கீடு எப்பவுமே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆனா அவர்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பெக்டேஷனும் லிமிடேஷனும் மீட் பண்ற பாயிண்ட் தான் அண்டர்ஸ்டாண்டிங். அது கொஞ்சம் எப்பவுமே எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. நமக்கு கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாமே, நமக்கு கிடைச்சிருக்குமே நமக்கு ஆசையா இருக்கும், அவர்களுக்கு இதோட குறைச்சு கொடுத்துருக்கலாமே ஆசையா இருக்கும். ஆனா ஒரு பிராக்டிக்கல் நம்பர், ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி தான் ஆகணும். பிஜேபியோட வளர்ச்சி இது ஹைப்பா த்ரெட்டா? அவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஹைப் தான். அது தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஒத்துக்கிறது இல்லை. அவங்க சோசியல் மீடியால ஒரு நிறைய பெரிய பிரசன்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்னமோ பெரிய வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா கிரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய ரெசனன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களோட சமுதாய பார்வையும் தமிழ்நாட்டு மக்களுடைய சமுதாய பார்வையும் வேறுபடுகிறது. அதனால அதை ஒரு விரும்புகின்ற கட்சியாக மக்கள் பார்ப்பது கிடையாது. அதனால அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைப் தான் நான் சொல்றேன். இப்ப இருக்கிற தேர்தல் சூழலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கம்பேக் பாசிபிளா இம்பாசிபிளா? ஏடிஎம்கே பெரிய கட்சி தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க சிம்பிள் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு சிம்பிள். அவங்களும் ஒரு நல்ல ரீசனபிள் அலையன்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு ஜோக்கர் இந்த பேக் மாதிரி புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. அவங்க கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை எடுக்கிறதுனால ஏடிஎம்கேக்கு பாதிப்பு வரலாம். ரெண்டாவது, ஏடிஎம்கே முன்னாடி இருக்கிற தலைமை மாதிரி இப்ப இல்ல. முன்னாடி ஒரு ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னா டெல்லியில இருந்து இங்க அந்த கட்சியோட பேசுவாங்க. இப்ப ஏடிஎம்கேக்குள்ளேயே சின்ன பிரச்சனை ஏதாவது இருந்தா கூட டெல்லிக்கு போய் தான் அந்த பஞ்சாயத்து முடியுது இப்போ. ஆனா அந்த ஆளுமை இப்ப ஏடிஎம்கேக்கு இல்ல. ஆனா அது பெரிய கட்சி, நல்ல பிரபலமான சிம்பல் என்பதை நான் ஏத்துக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க முற்றிலுமா முரண்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யார்? சீமானுடைய பாலிடிக்ஸ், அவருடைய சிந்தனைக்கே நான் ஒத்து போறதில்லை. அவர் வேகமா பேசுறாரு. அவர் பேசுறது முழுக்க முழுக்க ஒரு இந்த தமிழ் தேசியம், இந்த வீரப்பன் பிரபாகரன் தமிழ் நேஷனலிசம், அதுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கோ பேக் டு சம் அக்ரேரியன் பிரிமிட்டிவ் ஒரு பேசிக் சொசைட்டி, அந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனை இருக்கு. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பிராக்டிக்கல் கிடையாது. இந்த மாதிரி ஆனால் ஒரு ஆங்கிரி யங் மென்னுக்கு இந்த சிஸ்டம் மேல கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கணும், அது அப்பீலிங்கா இருக்கலாம். அந்த கொள்கையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கலும் கிடையாது. அப்புறம் என்னமோ இப்போ கூட இன்னும் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், பெனவலன்ட் டிக்டேட்டர்ஷிப் வேணும்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அவருடைய சித்தாந்தத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. தமிழ் சித்தாந்தம், அந்த தமிழ் நேஷனலிசத்தை நான் ஏற்றுக்கல. தமிழ் ஐடென்டிட்டியை ப்ரிசர்வ் பண்ணணும் எல்லான்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்தியன் யூனிட்டியை சிதைக்கிறதுல நான் ஏற்றுக்க முடியாது. அது ஒரு இம்ப்ராக்டிக்கல் தமிழ் தேசிய அஜெண்டாவோட இருக்கிறதுனால அதை நான் பெருசா நான் ஏற்றுக்கல. அதே மாதிரி இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எந்தூசியாசம் இருக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா வாட் இஸ் தட் பார்ட்டி ஸ்டாண்ட் ஃபார்? அவங்க மாற்றம்னு சொல்றாங்க, என்ன மாற்றம் கொண்டு வர போறாங்க, எப்படி மாறுறாங்க, how are they different from anybody? ஒரு ஸ்பெசிபிக்ஸ் கிடையாது, ஒரு என்கேஜ்மெண்ட் கிடையாது, ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸோடயோ சிவிக் சொசைட்டியோட விஜய்க்கு எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது. பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறதுல இது என்னது, தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டியை மட்டும் வச்சு ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸியை கிரியேட் பண்றாங்களே தவிர வாட் டு தே ஸ்டாண்ட் ஃபார்ன்றது இன்னும் எனக்கு கிளியராகவே இல்லை. எந்த விதமான கான்வர்சேஷனும் அந்த ஒரு லீடர் கூட இல்லாத ஒரு ஐசோலேட்டட் லீடர்ஷிப் மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. இப்ப அவங்க முற்றிலும் சமூக வலைதளத்தை நம்பி இருக்கிற ஒரு பாணி அவங்க கிட்ட தெரியும் இருக்கு. அவங்களுடைய கோர் ஓட்டர் வெரி கனெக்டட் டு சோஷியல் மீடியா. யங்கர் ஓட்டர் இன்னைக்கு டெலிடென்சிட்டி இஸ் வெரி ஹை இன் தமிழ்நாடு. இங்க சோஷியல் மீடியா ஆல்சோ இஸ் வெரி ஸ்ட்ராங். அதனால அவங்க அதை நம்புறாங்க. அந்த அவங்களுக்கு லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க் மூலமா காம்பன்சேட் பண்ணலாம்னு அவங்க ஒரு ஃபீல் இருக்கு. அது வர ஓரளவுக்கு அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி ஓட்டா மாறும். ஆனா ஓட்டு சீட்டா மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. காங்கிரஸோட தாமதமான வேட்பாளர் அறிவிப்பு, இத ஜனநாயகம் அப்படின்னு சொல்றத மக்கள் ஏற்றுப்பாங்க? நாங்க ஒரு நேஷனல் பார்ட்டி, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண முடியும். நிறைய இங்க இருந்து லிஸ்ட் போவோம், அதுக்கப்புறம் அது பிஇசின்னு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் சிஇசின்னு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் கிளியர் ஆகும். அதனால நீங்க நேஷனல் பார்ட்டின்னு பார்த்தா அந்த ப்ராசஸ் தான் இருக்கும். ஆனா அதனால ஒன்றும் தாமதம் கிடையாது. நாமினேஷன் முடியறதுக்குள்ள அறிவிச்சிருவாங்க, வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருவாங்க. இப்ப ஜோதிமணி இதுல வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படின்னு ஒரு சொன்னேன். வேட்பாளர் பட்டியலில் எல்லாருக்கும் திருப்தி அடையவே முடியாது. எல்லாருக்கும் குறை நிறைகள் இருக்கதான் செய்யும்.
சிலர் அவர்களுடைய வருத்தங்களை வெளிப்படுத்துறாங்க, சிலர் வருத்தத்தை வெளிப்படுத்தாம இருக்காங்க. தெர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் லிஸ்ட். இப்போ கிரிக்கெட் டீமை கூட 11 பேரை செலக்ட் பண்ணீங்கன்னா அது பெர்ஃபெக்ட் லிஸ்ட்னு எப்படி சொல்றது? 12வது நபர் வந்து வருத்தப்பட தானே செய்வார். அதில் வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். இதோட என்ன பெட்டரா பண்ணிருக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா பெட்டரா பண்ணிருக்கலாம். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற சிஸ்டத்துல இந்த லிஸ்ட் தான் வந்திருக்கு. இப்ப அதை ஏத்துக்கிட்டு எலெக்ஷன்ல பண்ணி பெரும்பாலானோரை ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களுடைய கடமை. எம்பிக்கள் தேர்தலுக்கு முன்னாடி அமைதி காக்கிற காங்கிரஸ் எம்பிக்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சர்ச்சையை கிளப்பும் விஷயங்கள் பேசுறாங்க. நேச்சுரல் தானே. இது நாங்க அந்த எலெக்ஷனை காமா நடத்தணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும்போது சில ஓப்பன் டாக், கொஞ்சம் லவுட் திங்கிங் இருக்கிறது தானே செய்யும். அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்க வந்து ஒரு லிபரல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டு. எங்களை யாரும் பேச வேண்டாம்னு சொல்றது கிடையாது. கருத்து சுதந்திரம் உண்டு. ஒரு லார்ஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு ஓப்பன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனாலதான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் அதில் சர்வே ஆக முடியுது. என்னாலலாம் வேற பார்ட்டில எல்லாம் என்னெல்லாம் சர்வே ஆக முடியாது. என்ன மாதிரி ஒரு ஃப்ரீ திங்கிங் பர்சன் வேற பார்ட்டில எப்படி ஏத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ்ல மட்டும் தான் ஏத்துக்க முடியும். இப்போ அதிமுக கூட்டணியில இருக்கிற சிலர் சொல்றாங்க விஜய் வந்து விஜயகாந்த் ஏற்படுத்தின மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு. ஓட்டு கணிசமா வரும், அதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. நானும் போகும்போது ஆனா சீட்டா மாறுமான்னு எனக்கு சந்தேகம். ரெண்டாவது இப்பதான் வேட்பாளரை போட்டிருக்காங்க. போக போக தான் தெரியும் அந்த வேட்பாளர்கள்லாம் அக்செப்ட் ஆகுறாங்களா இல்லையா. இப்ப வந்து ஹைப் எப்படின்னா விஜய் அந்த மாதிரி தான் ஹைப் இருக்கு. இன்னும் போக போக தான் அது ஒரு வேட்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற உண்மை வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். லோக்கலா அது தெரியும் போது அந்த வேட்பாளரை ஏத்துக்கிறாங்களா இல்லையா, இந்த வேட்பாளரால ஒரு பிரச்சாரத்தை நடத்த முடியுமா இல்லையா, இனிமே போக போக தான் தெரியும். அது கொஞ்சம் அவர்களுக்கு இந்த லேக் ஆஃப் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இல்லாதனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ தேர்தல் முடிவுக்கு பின்னாடி நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் குறிப்பிட்டாரு. இப்ப தொங்கு சட்டமன்றம் அமையுமா? அது தெரியல. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தா எனக்கு அப்படி படல. ஒரு கிளியர் மெஜாரிட்டி டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்துரும் தான் எனக்கு படுது. அது தொங்கு சட்டசபை வர மாதிரி எனக்கு இன்னும் படல. போக தெரியும். ஒரு கிளியர் மெஜாரிட்டி வந்துரும் தான் நான் முழுமையா நம்புறேன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துல ஒரு ஹை பெர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ 16, 17, 18 நாடாளுமன்றத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் சமயம் ஒரு களத்துல நிறைய வேலை இருக்கக்கூடிய ஒரு சமயம். இல்ல இது வந்து ரொம்ப மிஸ்சிவஸ் டைமிங். இது வந்து ஃபர்ஸ்ட் விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றதுல நான் ரொம்ப ஆழமான அந்த கருத்துல தான் இருக்கேன். விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா ஒரு பெரிய சட்ட திருத்தம்லாம் பெருசா கொண்டு வர வேண்டாம். இருக்கிற 543லயே விமனுக்கு 1/3 கொடுத்துட்டு போயிடலாம். கட்சிகளும் சட்டத்துக்காக வெயிட் பண்ண வேண்டாம், இப்பவே கொடுக்கலாம். எந்த கட்சியும் கொடுக்கறது இல்ல, எங்க கட்சி உட்பட கொடுக்கறதே இல்ல பெண்களுக்கு வாய்ப்பு. ஆனா இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வர்றதுக்கு பார்லிமெண்ட் செஷனை வந்து எலெக்ஷன் நடக்கும் போது, அதுவும் பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எலெக்ஷன் நடக்கும் போது வைக்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப மிஸ்யூஸ். ஏன்னா இங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாம் அங்க வராட்டி அவங்களுக்கு வந்து அந்த 2/3 மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க போனாதான் 2/3 மெஜாரிட்டி வராது. அவங்க ப்ரொபோசல் நான் பேப்பர்ல படிச்ச வரைக்கும் நான் எங்களுக்கு ஃபார்முலா சொல்ல எல்லா சீட்டையும் 50% இன்க்ரீஸ் பண்ணி 1/3 வந்து விமனுக்கு ரிசர்வ் பண்ணணும். ஆனா அந்த 50% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம தொகுதி, நம்ம தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 இருக்கிறோம், நம்ம 60 ஆயிடுவோம். ஆனா உத்தரப்பிரதேசம் 80ல இருந்து 120 ஆயிடும். நமக்கும் ரேஷியோ சேமா இருந்தாலும் நமக்கும் அவர்களுக்கும் 60 சீட் வித்தியாசமான 7.8% அப்படின்ற ரேஷியோ பெர்சன்டேஜ் இருந்தாலும் நம்பர் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். இது கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு மேட்ச்ல 40 ரன்ல தோக்குறோம், அடுத்த மேட்ச்ல 60 ரன்ல தோக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான நீ நம்ம கூட ரன் அடிச்சா அவங்களும் கூட ரன் அடிச்சான்றது கணக்கு கிடையாது. டிஃபரன்ஸ் வந்து கூட போயிட்டே இருக்கும். அது வந்து நியூமரிக்கல் டிஃபரன்ஸும் அலோவ் பண்ணக்கூடாது. அவங்களுடைய வாய்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்ல எல்லாருக்கும் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இல்ல 816 பேர் பார்லிமெண்ட்ல இருந்தா என்ன கிடைக்க போகுது பேசுறதுக்கு? சும்மா கூடி கலையிற சபையா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதாலேயே பாராளுமன்றம் வந்து இன்னும் ஜனநாயக ரீதியாக இன்னும் வெளிப்படைத்தன்மையாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு சபையாக நடக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் 543 தான் இருக்கணும். இந்த 543க்குள்ளேயே 1/3 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செஞ்சிடலாம். இறுதியான ஒரு கேள்வி, ஒரு வார்த்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வார்த்தை. சீர்திருத்தம். கடைசி கேள்வின்னு சொல்லிட்டேன், இப்ப திரும்பி கேட்க முடியல, ஆனாலும் கேட்கிறேன். என்ன சீர்திருத்தம்? நிறைய இருக்கு. சீர்திருத்தம் நிறைய செய்யணும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்டர்வியூல இப்ப சொல்ல முடியாது. நான் நிறைய தடவை உள்ளே பேசியிருக்கேன். தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு நடத்துற முகத்துல நடந்துகிட்டே போனோம்னா நமக்கு ரெலவன்ஸ் இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகும். தமிழ்நாட்டில் நமக்கு வந்து நம்மளோட we have to reinvent ourselves, reorganize ourselves and re-energize ourselves சொல்லுவோம். இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் கோவை நான் ஏத்துக்கல. இந்த ஸ்டேட்டஸ் கோ இப்ப நடந்துக்கிற விதத்துல இந்த பார்ட்டி நடந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நமக்கு நல்லது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி சார். ரொம்ப கேஷுவலாகவும் பொலிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவுமே பதில் கொடுத்தீங்க. எங்க ஊருக்கு வந்து நன்றி. எங்க ஊர்ல வந்து எங்களுடைய விருந்தோம்பலை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். அது எங்க ஊர் அந்த விருந்தோம்பலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். நல்ல உணவு இருக்கு, சிறந்த கோயில் இருக்கு, நல்ல பழைய வீடுகள் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு போனோம். அதை பத்தி நீங்களும் உங்க நேயர்களுக்கு சொல்லணும். நிறைய பேர் வரணும், எங்க ஊருக்கு நிறைய பேர் வரணும். மிக்க நன்றி சார்.